upstream downstream problem. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். யூசுவலா டைம் எதுல இருக்கணும்? ஹார்ல இருக்கணும். ஓகே, சோ அப்ப இங்க மினிட்ஸ்ல இருக்கு. லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ், அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம்க்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது. ஓகே, hi hello students, I am myself Varuna Shakti, math mentor from Pampa Smart Learning. So இன்னோட செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ்ல ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணும். ஓகே, பர்டிகுலரா நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா, அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஜஸ்ட் ஐடியா கிளாரிட்டி கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஓகே, சோ நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ அப்ஸ்ட்ரீம்னா என்ன, டவுன்ஸ்ட்ரீம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம போலாம். ஓகே, சோ இப்போ வந்து ஒரு ரிவர் இருக்கு, அதுல போட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீம், அந்த ரிவர் வந்து போற இதுலயே வந்து போட் டைரக்ஷன் இருந்தது அப்படின்னா, அதாவது என்னோட ஸ்ட்ரீம் தண்ணி, அந்த தண்ணி போற ஸ்பீட் இதுலயே அந்த போட்டோட டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, இதே இது இப்போ வந்து ரிவர் அந்த ஸ்ட்ரீம் வந்து போற டைரக்ஷன் ஒண்ணு. சப்போஸ் இது வந்து டுவர்ட்ஸ் ரைட் போகுது, ஆனா போட் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் வருது. இந்த டைரக்ஷன் ஆப்போசிட்ல வரும்போது அது என்ன சொல்லுவாங்கம்மா? அப்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆப்போசிட்ல டைரக்ட் நம்ம வரும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்ப நம்மளோட ஸ்பீட் என்ன ஆகும்? கம்மி ஆகும். அப்படிதானமா? டவுன் ஸ்ட்ரீம்னானது அது போற போக்குலயே நம்ம போகும்போது ஸ்பீட் என்ன ஆகும்? டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். isn't it? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்ப நம்ம தீம் பார்க்ல எல்லாம் பார்த்திருப்போம், அந்த வாட்டர் இதுல எல்லாம் நம்ம போகும். அதுல வந்து நம்ம ஏறும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா கீழே இறங்கும் போது என்ன ஆகும்? இதுக்கு மேல ஸ்பீடா வந்து கீழே விழுவோம். அப்படிதானே? சோ இருக்கிற ஸ்பீடோட மேல ஏறும் போது ஸ்பீட் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். கீழே இறங்கும் போது என்ன ஆகுமா? ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஒண்ணு மட்டும் நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, சோ இத வந்து ரெண்டு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தி ஸ்பீட் ஆஃப் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீட் ஆஃப் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டில் வாட்டர்ல இருக்க ஸ்பீட நம்ம எக்ஸ்னு வச்சுக்கணும். அதாவது அந்த மூவிங் தண்ணி போயிட்டு இருக்க போது இருக்க ஸ்பீட எக்ஸ்னு வச்சுக்கணும். ஓகே, தி ஸ்பீட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரண்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மேல ஏறேன், அப்போ என்னோட இருக்கிற ஃபோர்ஸ் ஸ்பீடோட கொஞ்சம் நான் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படிதானே? சோ அதை வந்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். எப்பவுமே ஸ்பீட எப்படி யூனிட்ஸ்ல வைப்பாங்கம்மா? கிலோமீட்டர் பெர் ஹார். ஓகே, சோ அப்ப இதுல ரெண்டு ஸ்ட்ரீம் வருது. என்னது? ஒண்ணு அப்ஸ்ட்ரீம். அப்ப ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் என்ன வரும்? மேல ஏறும் போது என்ன ஆகுது? நம்மளோட ஸ்பீட் யூசுவல் ஸ்பீடோட கம்மி ஆகுது. isn't it? டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறப்ப என்ன ஆகுதுமா? யூசுவல் ஸ்பீடோட அதிகமாகுது. அப்ப என்னோட யூசுவல் ஸ்பீட் வந்து எக்ஸ், அப்ஸ்ட்ரீம்ங்கிறப்ப என்னதாகும்? கம்மி ஆகும். எவ்வளோ? அந்த நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கல, அதுதான் கரண்ட்னு சொல்றாங்க. ஓகே, அது வந்து ஒய். ஓகே, அடுத்து தி ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம், அது என்ன ஆகும்? யூசுவல் ஸ்பீடோட இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதானே? யூசுவல் ஸ்பீடோட இன்க்ரீஸ் ஆகும். சோ எக்ஸ் பிளஸ் ஒய். அந்த கரண்ட் வந்து யூசுவல் அந்த வாட்டர்ல இருக்க ஸ்பீடோட இன்க்ரீஸ் ஆகும். சோ எக்ஸ் பிளஸ் ஒய். எல்லாத்துக்குமே யூனிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிலோமீட்டர் பெர் ஹார். சோ இது நம்ம இத பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஓகே, சோ லெட் மீ ஸ்டார்ட் வித் இட். லெட்ஸ் மூவ் டு a problem. சோ அப்ஸ்ட்ரீம்னா என்ன, டவுன் ஸ்ட்ரீம்னா என்னன்னு இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகேமா? A sailor goes 8 kilometers downstream in 40 minutes. நல்லா பாத்துக்கோங்க, 8 kilometers downstream. Okay, in 40 minutes. And returns in 1 hour. Okay, அப்ப இந்த ரிட்டர்ன்ங்கிறது என்ன ஸ்பீட் வந்துருமா? அப்ஸ்ட்ரீம் ஆயிடும். ஓகே, ரிட்டர்ன் பண்றாங்க ஆப்போசிட். இப்ப கீழே இறங்குறாங்க, மேல இறங்குங்கிற மாதிரி தான் இருக்கும். சோ கீழே இறங்கும் போது 40 மினிட்ஸ்ல வராங்க, மேல ஏறும் போது 1 hourல வராங்க. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, சோ கேன் வி ஸ்டார்ட் வித் இட்? சோ லெட் மீ ஸ்டார்ட். சோ நான் என்ன பண்ண போறேன்னா, let the speed of still water என்ன வச்சுப்போமா? x kilometer per hour. Okay, and then speed of the current, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஏறி இறங்குறோம்ல, அந்த கரண்ட் ஸ்பீட் என்ன வச்சுக்க போறேன்? y kilometer per hour. அப்ப என்னோட அப்ஸ்ட்ரீம் ஓடது என்னதா இருக்கும்? ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் யூசுவல் ஸ்பீடோட நம்ம ஏறும்போது என்ன ஆகும்? ஸ்பீட் கம்மி ஆகும். ஓகே, சோ ஸ்டில் வாட்டர் இருக்கிற ஸ்பீடோட எனக்கு என்ன ஆகும்? கம்மி ஆகும். அதனால x minus y kilometer per hour.
ஓகே அண்ட் தென் ஸ்பீட் ஆஃப் டவுன்ஸ்ட்ரீம். டவுன்ஸ்ட்ரீம்ங்கிறப்ப என்ன ஆகுமா, ஸ்பீடா வந்து இறங்கும் அப்படிதானே. அப்ப நம்ம இருக்கிற ஸ்பீடோட என்ன ஆகும், ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும், எக்ஸ் பிளஸ் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே இது கிளியரா தெரிஞ்சா ப்ராப்ளம் பண்றது ஈஸி. ஓகே இப்ப பாருங்க, சேம் கோஸ் 8 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இன் 40 minutes. சோ டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்கம்மா, 8 கிலோமீட்டர். அப்ப அது என்னோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு டைம்ல, 40 minutes. ஓகே நம்மளுக்கு டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸோட ரிலேஷன் தெரியும். என்னது, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். யூசுவலா டைம் எதுல இருக்கணும், ஹார்ல இருக்கணும். ஓகே சோ அப்ப இங்க மினிட்ஸ்ல இருக்கு, இத நம்ம ஹாரா மாத்தலாமா. 1 hour எவ்வளவு மினிட்ஸ்மா, 60 minutes. அப்போ 40 minutesங்கிறப்போ எவ்வளவு ஹார்ஸ் வரும், எவ்வளவு ஹார்ஸ் வருமா, 60 by 40. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணலாமா. சோ 0 zeros கேன்சல் ஆயிரும், 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 2s are 4, 3 2s are 6. சாரி 1 hour 60 minutes. So 40 minutesங்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரும், 40 by 60. So 0 zeros கேன்சல் பண்ணலாம், 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 2s are 4, 3 2s are 6. அப்ப நம்மளுக்கு டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளவு வந்துருமா, 2/3 hours. யூனிட்ஸ் எப்பவுமே ஒண்ணு போல இருக்கும், ஹார்ஸ்னா ஹார்ஸ், மினிட்ஸ்னா மினிட்ஸ். இங்க யூசுவலா டைம் வந்து ஹார்ஸ்ல தான் வைப்பாங்க. சரியாவா. இப்ப வாங்க, டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 8 கிலோமீட்டர். டைம் வந்து இப்ப 2/3 hours மாத்தியாச்சு. இப்ப நம்ம ரிலேஷன் எழுதலாமா. ஓகே இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்பீடோட ரிலேஷன் இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஸ்பீடோட என்னதுமா, டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் வந்துருமா. சோ எதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்னு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம், அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல டைம் டேக்கனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சோ எதை யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வரும். சோ இப்போ வந்து நான் டீனே வச்சுக்கிறேன், ஏன்னா அப்ப நான் அது ஃபிராக்ஷன்ல இருக்கும்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா, என்னோட டைம் டேக்கன் என்னது, டவுன் ஸ்ட்ரீம்க்கு 2/3, டிஸ்டன்ஸ் என்னதுமா 8. அதோட ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்ல என்னோட ஸ்பீட் என்னது, டவுன் ஸ்ட்ரீம்ல என்னோட ஸ்பீட் வந்து x பிளஸ் y. ஓகே இதை நான் ஈக்குவேஷனா மாத்தணும். அப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஓகே சோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுமா, 2 இங்க இருக்க டினாமினேட்டர் நியூமரேட்டர் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். 2 into x plus y is equal to 8 into 3. ஓகே சோ இங்க 2 வந்து 2க்கு x plus y க்கு நடுவுல என்ன ஆபரேஷன், மல்டிப்ளிகேஷன். சோ உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா. இப்ப நம்மளுக்கு என்ன வரும், 2x plus 2y is equal to 24. எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 நால 2 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும், x plus y is equal to 12. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, ரிட்டர்ன்ஸ் இன் 1 hour சொல்லிருக்காங்களா. ரிட்டர்ன்னா என்னது, டவுன் ஸ்ட்ரீம்னா திருப்பி போகும்போது என்ன ஆயிடும், அது அப் ஸ்ட்ரீம் ஆயிருங்களாமா. அப் ஸ்ட்ரீம் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, டைம் வந்து 1 hour. அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் 8 கிலோமீட்டர். ஓகே சோ இதே கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணலாமா. நம்மளுக்கு என்ன தெரியும், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டைம் என்னதுமா 1 hour, டிஸ்டன்ஸ் என்னது 8. அப் ஸ்ட்ரீம்ல நம்மளோட ஸ்பீட் என்னதாகும், இருக்கிற ஸ்பீடோட கம்மி ஆகும். சோ என்னது x மைனஸ் y. சோ இதை ஜஸ்ட் என்ன பண்ணா போதும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதுமா. அப்ப எனக்கு என்ன வந்துரும், 1 into x minus y is equal to 8. 1 வந்து 1ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தானமா. சோ அப்ப எனக்கு ஈக்குவேஷன் வந்துரும், x minus y is equal to 8. ஓகேவா. சோ இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். சோ அப்ப நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிட்டா, x plus y is equal to 12, x minus y is equal to 8. சோ இதுதான் நம்மளோட லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம்க்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது. ஓகே இஃப் சப்போஸ் இதுக்கு அப்புறம் ஸ்பீட் ஆஃப் த ஸ்டில் வாட்டரோ ஸ்ட்ரீமோ கரண்டோ கேட்டாங்கன்னா நம்ம இதை ஃபர்தரா சால்வ் பண்ணுவோம். ஓகே as of now they just asked us to frame the equation. ஓகே சோ இதுல என்னெல்லாம் இம்பார்ட்டண்டா நீங்க பார்க்க வேண்டியது அப்படின்னா, அப்ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணணும், கொடுத்திருக்க ஸ்பீடோட கரண்ட் ஸ்பீட் வந்து கம்மியாகும். சரியா, அப்பங்கிறப்போ எல்லாரும் யூஸ்வலா பிளஸ் போடுவீங்க, அந்த இதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். கம்மியாகும் ஸ்பீட் வந்து, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இப்ப மாடிப்படி என்ன ஆகும், நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அப்ப நம்ம ஸ்பீட் என்ன ஆகும், கம்மியாகும். இதே இறங்கும் போது என்ன ஆகும், நம்ம ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்ல. சோ அதனாலதான் டவுன் ஸ்ட்ரீம் வந்து என்னதான் இருக்கும், யூஸ்வல் ஸ்பீடோட அதிகமா இருக்கும். அந்த கிராவிடேஷனல் இதனால இருக்கும். சோ அதனால நம்ம பிளஸ் பண்ணிருக்கோம். ஓகே அதுக்கப்புறம் இங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, டைமோட ஃபார்முலா, டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட். இது டைமும் யூஸ் பண்ணலாம், நீங்க ஸ்பீட் இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க டைமே யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் தென் இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் நீங்க பார்க்க வேண்டியது, அந்த கொடுத்திருக்க டைம் ஹார்ல இருக்கணும் பார்க்கணும். சரியா, மினிட்ஸ்ல இருந்தா நீங்க மினிட்ஸை வந்து ஹாரா மாத்தி நீங்க சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே சோ
ஐ ஹோப் ஸோ யூ கிளியர் இன் திஸ் அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அப்கமிங் செஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் ஃபார் தட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பம்பா த ஸ்மார்ட் லேர்னிங். தேங்க்யூ ஆல். பை.